இது கோவக்காய் வத்தல். கோவக்காய் அது மாதிரி ஒரு 1/2 சென்டிமீட்டருக்கு கொஞ்சம் கனமாகவே கட் பண்ணி ஆவி கட்டி காய வச்சிடணும். அதே மாதிரியே மோரில் போட்டு பரட்டி எடுத்து வத்தலாக காஞ்ச பிறகு மோரில் போட்டு பரட்டி எடுத்து ஒரு வாட்டி காய வச்சு எடுத்தால் சூப்பராக இருக்கும். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். பொரித்து பார்க்கலாம். சூப்பராக பொரியுது பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கோவக்காய் வத்தல். இது எங்கேயும் வெளியிலலாம் கிடைக்காது. வீட்டிலே செஞ்சு பாருங்கள். இதெல்லாம் அப்பளம் மாதிரி தான், கொஞ்சம் வதுவதுன்னு ஆகிடும் சீக்கிரமாக. அதனால் கொஞ்சம் ஆறினோடனே டப்பாவில் போட்டு மூடி வச்சுருங்க. ஏர்டைட் டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதம், குழம்பு சாதம், மோர் சாதம், ரசம் சாதம், குருமா சாதம், காரக்குழம்பு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பஜ்ஜி மிளகா, இது கோவக்காய். செஞ்சு பாருங்கள்.